குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது ராசிக்குள்ளேயே சூரியன் சனி இணைவு, ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் மீன ராசிக்கு சனியினுடைய கோச்சாரம் இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் செவ்வாய், புதன் மற்றும் ராகு. இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் அந்த மாதமானது துவங்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல செவ்வாய் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே பயணிக்க இருக்கிறாரு. இங்கே ஆல்ரெடி ராசிக்குள்ளே சனி, ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு தாக்கத்தில் இருந்துகிட்ருக்கு. செவ்வாயினுடைய நகர்வு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா செவ்வாய் 2-9 அதிபதி, உங்கள் ராசிக்கு யோகாதிபதி அவர். சனி பகவான் லாபத்தை தரக்கூடிய கிரகம், அதே நேரத்தில் விரயத்தையும் செய்யக்கூடிய கிரகம். அந்த கிரகத்தின் மீது இந்த செவ்வாயினுடைய நகர்வு என்ன செய்ய காத்திருக்கு. பொதுவாக பார்த்துட்டோம் அப்படின்னா செவ்வாய் சனி இணைவு பயங்கரமான பாதிப்பை தரக்கூடிய கிரகச்சேர்க்கை தான். ஆனால் உங்களுடைய ராசிக்கு அது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ப்ளஸ் மைனஸ் நிறையா இருக்குது, மைனஸும் இருக்குது, ஆனால் ப்ளஸும் நிறையா இருக்குது. வருமானத்துக்கெல்லாம் சூப்பரான ஒரு அமைப்பு. இது என்ன செய்ய காத்திருக்கு இந்த செவ்வாய் சனி அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னா, 2ஆம் தேதி பயிற்சி ஆச்சுன்னா 20ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் சனியை நோக்கி பயணிச்சுட்டு இருப்பார். 20ஆம் தேதிக்கு மேலே அந்த சனியை செவ்வாய் கடந்துருவார். அதுக்கப்புறம் இதோட இம்பாக்ட் இருக்காது. அப்போ 20 நாட்களுக்கு மட்டும்தான் இம்பாக்ட். என்ன செய்ய போகுது. 2வதாக புதன் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. அது குருவோட வீடு. புதன் ராசிக்குள்ளே வர, அது குருவோட வீடு. ஆல்ரெடி குரு புதனோட வீட்டில் இருக்கிறதுனால குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகுது. குரு புதன் பரிவர்த்தனை ஆகும்போது 1, 4, 7, 10 இந்த 4 பாவங்கள், 4 கேந்திரங்கள், பில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது பலமடையுது. இதனால் என்னென்ன விஷயங்கள் நன்மையாக நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி சூரியன் ராசியிலிருந்து ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். மேச ராசியில் சூரியன் உச்சமடையுது. 2ஆம் இடத்தில் ஒரு உச்ச கிரகம். இது என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. மீனராசியை பொறுத்தளவுக்கு சுக்கிரன் எங்கெல்லாம் நகர்றாரோ அங்கே பிரச்சனை அங்கெல்லாம் நகர்ந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சுக்கிரன் 19/4/2026 அன்னைக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் அடையுது. 8ஆம் அதிபதி 3இல் வந்து அமர்வது அந்த அளவுக்கு ஒரு சௌகரியமான விஷயம் கிடையாது. ஆனால் பலமாக இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நல்ல விஷயம். இங்கே பலம் பெற்றாச்சு, ரைட். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். மேலும் இந்த மாதத்தில் மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும். இதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது, தொழில் எப்படி இருக்க போது, வருமானம், ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்க போது, நோய் எதிர்ப்பு, கடன் எப்படி இருக்க போது, குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியம், குழந்தை பிறப்புக்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டா, படிப்பு எப்படி இருக்க போகுது, அதிர்ஷ்டம், லாபம், இப்படி எல்லா விஷயங்களையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல சுயதொழில். சுயதொழில் அப்படின்னு சொல்லும்போது 10ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை இருக்குது. 10ஆம் அதிபதியே அவர் தான். என்னதான் ஜென்மச்சனி அப்படின்னாலும் மீனராசி சுயதொழில் அப்படிங்கிற விஷயத்தில் சுயதொழில் செய்யிட்டு இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்டெபிளைஸாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அனுபவம் ஜாஸ்தி. தொழில் சம்மந்தமான விஷயங்களில் பிறந்ததுலேருந்தே இயல்பான அனுபவமே உங்களுக்கு கிடைக்கும். மீனராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே அவங்களுடைய மனநிலைமை அப்படிங்கிறது தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கத்தான் செய்யும். அதனால் சில ஏற்ற இறக்கங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. பெரிய லெவலில் லாஸ் அப்படிங்கிறது மீனத்துக்கு இல்லை. தொழில் சார்ந்த விஷயங்களில் என்ன ஒர்க்லோடு அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நினச்சதை விட அதிகமாக இருக்குது. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இருக்கிறத அப்படியே ஸ்டேபிளாக கொண்டு போகணும். அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் தான் இருந்துட்டு இருப்பீங்களே தவிர டவுன் கிரேடாவோ ஒரு நெகட்டிவாவோ தொழிலை பொறுத்தளவுக்கு யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா குருவோட பார்வை சுபமாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னதான் குரு பார்வை இருந்தாலும் சனியும் பார்க்குது.
சனியும் பார்க்குது. இப்போ சனி லாபாதிபதி 10ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறதும் பிரச்சனையும் இல்லை. தொழிலில் அலைச்சல் டென்ஷன் இருக்கும், தொழிலான வெற்றியும் கொடுத்துருவார் அவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்குது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியும் 4-7க்கு அதிபதியான புதனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. குரு புதன் பரிவர்த்தனை. இது நாள் வரைக்கும் தொழில் ஏதாவது மாற்றங்களை செய்யணும், தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யணும், அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்து போகணும் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை 10ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது எந்த இடத்துலையும் தடையாக நிற்காது. உங்களுக்கு தொழில் சம்பந்தமாக முக்கிய முடிவுகளும் முக்கிய மாற்றங்களையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அது அமையும். ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருப்போம், செய்ய முடியலன்ட்டு. பல வருஷம் முயற்சி பண்ண காரியங்கள் கூட நின்று போயிருக்கும். இந்த 20 நாளில் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கான சான்சஸை அந்த கிரகங்கள் ஏற்படுத்துது. அதை சரியாக பயன்படுத்தாம மட்டும் போட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எனக்கு நடக்கலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். யாருக்கெல்லாம் அது ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னா புதனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ குருவினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ நடந்துட்டு இருந்ததுன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. கண்டிப்பாக தொழிலில் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்வீங்க. அதை கண்டிப்பாக செய்வீங்க. ஓகே, வேலைக்கு போகக்கூடிய நண்பர்களுக்கு எப்படி இருக்கு? 6ஆம் இடத்துல கேது வந்ததுக்கப்புறம் மீனராசிக்கும் வேலைக்கும் செட் ஆகவே இல்லை. கடைசிக்கு 2-3 இடமாவது மாறி இருப்பீங்க. வேலையில் அவ்வளோ அழுத்தங்கள், அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ ப்ரெஷர் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே 2ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி உச்சமடைகிறார். அடுத்து வரக்கூடிய நாட்களில் இயல்பாக கடக்கிறதுக்கு நிரந்தரமான ஒரு வேலை, நிரந்தரமான ஒரு இடம் வேணும்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? அந்த நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. வேலையிலிருந்து வந்த எல்லா டென்ஷன் ப்ரெஷரும் கம்மியாகுது. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் வேலை சம்பந்தமான விஷயங்களில் கிடைக்குது. உங்களுடைய பேச்சை மையமாக வச்சு வேலை செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ரூட்டை காட்டி கொடுக்குது. அதே போல் வேலையில் வராமல் இருந்த பணம், வரவேண்டிய பணம் எல்லாமே இந்த காலகட்டம் வந்து சேருது. வேலையில் இருந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகுது. வேலை ஸ்மூத்தாக போகுது, வேலை கிடைக்குது. எல்லாமே வேலையில் பாசிட்டிவ். அப்போ எல்லாமே கிடைக்குதே சார், அப்போ ப்ரொமோஷனும் இடமாற்றம் கிடைக்குமா சார்? நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்கக்கூடாது. ப்ரொமோஷன் இல்லை, வருமானம் ஓகே, இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், காம்ப்ளிமெண்ட்ரி ஏதோ ஒன்று கிடைக்கலாம், இல்லை இன்சென்டிவ் மாதிரி கிடைக்கலாம். வருமானத்தும் கொஞ்சம் வேணால் அதிகமாக எதிர்பார்க்கலாம், தவிர ப்ரொமோஷனெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இருக்கிற வேலை ஸ்மூத்தாக போகிறதுக்கு என்ன வழியோ அதை தான் அந்த சூரியன் செய்வார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உள்ளே வரும் 14ஆம் தேதி அன்னைக்கு உள்ளே வர்றாரு. 19ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனும் அங்கே தான் இருக்குது. 6-8 தொடர்பு ஆட்டோமேட்டிக்காக 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரொமோஷனெல்லாம் கொடுக்காது, வேலையில் ஸ்மூத்தாக கொண்டு போயிடும். அவ்வளோதான், சிம்பிள். வருமானத்தை பற்றி கவலையே படாதீங்க. என்னதான் சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் ஒரு 19ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல எதிர்பாராத விஷயங்களில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு சுக்கிரன் காட்டி கொடுப்பாரு. நேர் ரூட்டில் போனால் கிடைக்க மாட்டேது, சரி இப்படியாவது ட்ரை பண்ணுவோம், அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு பணம் வந்தால் போதும், இருக்கிற பிரச்சனை தீர்ந்தால் போதும்னு நினச்சிட்டு இருந்து ஏதாவது ஒரு சின்ன முயற்சி எடுத்திருப்பீங்க, ஒரு லாட்ரி எடுத்திருப்பீங்க, ஏதாவது ஒன்று கைமாத்தல் பண்ணியிருப்பீங்க, ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் ஒரு சக்ஸஸ் கொடுத்துரும், அதில் ஒரு லாபம் கிடச்சிடும். உடனே மனசுக்குள்ளே என்னென்னா அந்த சுக்கிரன் என்னென்னு உடனே மனசுக்குள்ளே ஆசையை கிரியேட் பண்ணிவிடுவார். ஏன்னா 8ஆம் அதிபதி இல்லையா, அவரோட வேலை சீனும் இல்லை. இப்போ மனசுக்குள்ளே ஆசையை கிரியேட் பண்ணி இருக்கிற வேலையை விட்டு போட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வச்சுருவார். இப்போ இருக்கிற வேலையை விட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவீங்க. சின்ன லாபத்தை எதிர்பார்த்து பெரிய வேலையை விட்டுற வேண்டாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. சுயமாக வருமானத்தை சம்பாதிக்கணுங்கிற வேண்டாம், வேலையில் கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணுங்கள், ரைட்? ஆனால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்ததுன்னா சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. வருமானத்தில் குறையில்லை, பிரச்சனை இல்லை. 14ஆம் தேதிக்கு மேலே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் பொருளாதாரத்தை எங்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, இதுதான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரியும். அதில் ஏதாவது மறைக்கணும் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா சிக்கிடுவீங்க. வெளியில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும், அதில் மறைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து என்ன ஆன்சர் வரும், உங்கள்கிட்ட என்ன இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஆன்சரை தெரிஞ்சுட்டு தான் கேட்பாங்க, மாட்டிக்கிடுவீங்க. பொருளாதார விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல
நீங்கள் கொடுத்துருக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேங்கட்டி இவ்வளோ அமௌண்ட். ஸோ அதில் வந்து பொய் எதுவும் இல்லாமல், பொய் புரட்டல் இல்லாமல், ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கிறது பெட்டர். கண்ணு சம்மந்தமான பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் அந்த வாய்ப்புன்னெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த சீதோஷ நிலைகளுக்கு வெப்பம் சூடு அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி உணவுகளை மாற்றிக்கிறது நல்லது. ரைட். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன், கண்ணு சம்மந்தமான விஷயம், தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு. ஆனால் எல்லாம் கண்ட்ரோல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் 10ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த 20 நாட்கள் வந்து 4ஆம் அதிபதி பலமடைகிறார், சுகஸ்தானம் பலமடையுது. அப்படிங்கும்போது ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது இருந்தாலும் இந்த புதனினுடைய பரிவர்த்தனை அப்படிங்கிறது அதை சரி செய்யறதுக்கு உண்டான வழியை தேடுமே தவிர எகைன் உங்களை துன்புறுத்தாது அப்படிங்கிற சொல்லுது. அப்போது அக்யூட்டாக இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் உடனுக்குடனே சரியாகக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடுது. பல வருஷமாக இருக்குது அப்படிங்கிறது கூட அதில் அந்த நோய் குறைந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழலையும் சொல்லுது. இப்போ எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளோ, உணவு பழக்க வழக்கங்களோ, இல்லை பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டலோ உங்களுடைய நோய் விகிதத்தை குறைப்பதற்குண்டான ஒரு வழியை தான் செய்யுமே தவிர அதிகரிக்காது. ஸோ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். முக்கியமாக வயது முதிர்ந்தவர்களுக்கு அந்த இருதயம் சார்ந்த தொந்தரவுகள் இருந்தாலும் கூட அதை கூட ரெடி பண்ணிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெடி பண்ணுறதுக்குன்னு ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சு கொடுக்கும். ஸோ சரியாக பார்த்துக்குங்க. முக்கியமாக உணவில் ரொம்ப ரொம்ப கவனமும் தேவை. பழைய உணவுகள் எடுத்துக்கூடாது, காரசாரமான உணவுகளை எடுத்துக்கூடாது. 2ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறாரு. ஒரு 6ஆம் அதிபதி. காரசாரமாக சாப்பிட்டீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் 10ஆம் தேதியிலிருந்து 20 நாட்களுக்கு, அப்போது 30ஆம் தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நிறையா பரிமாற்றங்கள் இருக்கும். அன்பை பரிமாறிக்கலாம், காசு பணத்தை பரிமாறிக்கலாம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பரிமாறிக்கலாம், எல்லாம் ஓகே. இங்கே செவ்வாயும் சனியும் ராசிக்குள் இருப்பதால் சண்டையை பரிமாறிக்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு அப்படிங்கிறது அசால்ட்டாக வரும் இந்த காலகட்டம். நீ பெருசா நான் பெருசா, ஏன்னா 2 பேருமே பலமாக தான் கருதப்படுவீர்கள் அந்த காலகட்டம். அவங்கவுங்க பார்வைக்கு அவங்கவுங்க பெருசாக தெரியும். அப்போ அதை ப்ரூவ் பண்ணுறதை விட்டுட்டு 2 பேருமே சேர்ந்தா தான் இன்னும் நல்லதாக செய்ய முடியும், நல்லதாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை இருக்கும் பட்சத்தில் சனி செவ்வாய் உங்களை ஒன்றும் பண்ணாது. இல்லை நான் பெருசு நீ பெருசுன்னு ஈகோ பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் பெருசு இல்லை, நானும் செவ்வாயும் தான் பெருசுன்னு சனியும், நானும் சனியும் தான் பெருசுன்னு செவ்வாயும் சேர்ந்து உங்களை வச்சு செஞ்சுருவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒற்றுமை வேணும், விட்டு கொடுத்து போகக்கூடிய எண்ணம் வேணும். இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக சண்டை விடுறதுல எந்த மாற்றமும் இல்லை. தேவையில்லாத சந்தேகங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சந்தேகப்பட முடியாது நடவடிக்கை ஏதாவது இருந்துன்னா தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே. குழந்தை பிறப்பு சம்மந்தமாக ஏதாவது முடிவு எடுக்கலாமான்னு கேட்டால் இந்த காலகட்டம் அந்தளவுக்கு சாதகமாக இல்லை. ஜூன் ஜூலைக்கு மேலே கொஞ்சம் ஃபேவராக இருக்குது மீனராசிக்கு. ஸோ ஜூன் ஜூலைக்கு மேலே அந்த குழந்தை பிறப்புக்கான எந்த விஷயங்களாக இருந்தாலும் ட்ரை பண்ணுறது நல்லது. இந்த மாதம் அந்தளவுக்கு சாதகம் அல்ல. படிப்பை பொறுத்தளவுக்கு ஸ்மூத்தாக நீட்டாக போயிட்டு தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக ஏதாவது கோர்சஸ் ஜாயின் பண்ணுறது பிடிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா கூட இந்த மாதம் தாராளமாக செய்யலாம். அது உங்களுடைய கெரியர் குரோத்துக்கு உதவுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தான் கொடுக்குமே தவிர உங்களை கீழே தள்ளாது. சேரக்கூடிய கோர்ஸுமே வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரியும் நல்ல உங்களுக்கு புரிகிற மாதிரியும் உங்களுக்கு வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதில் தொந்தரவுகள் எதுவும் இல்லை. அதிர்ஷ்டம் லாபம் அப்படின்னு ஏதாவது இருக்கான கணவன் மனைவி சண்டை கட்டிக்காமல் நீங்களும் வண்டி வாகனத்தில் போய் எங்கேயாச்சும் சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்காமல் ஸ்மூத்தாக இந்த மாதம் போச்சுன்னா அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம், அதுதான் லாபமும் கூட. ஸோ அப்போ பெரிய அதிர்ஷ்டமோ பெரிய லாபமோ இந்த காலகட்டம் எதிர்பார்க்க முடியாது. முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம்